யாழ்ப்பாண விமான நிலையத்திற்கு செஸ்னா சைட்டேஷன் XL ரக் சார்ட்டர் ஃப்ளைட் 1 16ஆம் தேதி வருகை தந்தது. சார்ட்டர் ஃப்ளைட் என்றால் என்ன? இந்த வகையான விமான பயணங்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருவது யாழ்ப்பாண விமான நிலையத்திற்கு எவ்வளவு முக்கியம் என்பதை பார்ப்பதற்கு முன் விமானம் மற்றும் விமானத்துறை சார்ந்த செய்திகளையும் தகவல்களையும் அறிந்து கொள்ள எமது வியான்ஷா பிளேன் ஸ்பாட்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சார்ட்டர் ஃப்ளைட் என்பதை எளிமையாகச் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பயணத்திற்காக ஒரு முழு விமானத்தையும் தனியாக வாடகைக்கு எடுத்து பயணம் செய்வதாகும். இதுவே நமக்கு புரிகிற மாதிரி இன்னும் இலகுவா சொல்லணும் என்றால், யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பிற்கு செல்லும்போது பஸ்ஸில் செல்வதற்கு பதிலாக ஒரு KDH வாகனத்தையே செல்புக்கு எடுத்து பயணம் செய்வது போல விமானத்தை வாடகைக்கு எடுத்து பயணம் செய்வதுதான் சார்ட்டர் ஃப்ளைட் எனப்படுகிறது. பலாலி சர்வதேச விமான நிலையத்திற்கு இத்தகைய சார்ட்டர் ஃப்ளைட்ஸ் மற்றும் பிரத்யேக சொகுசு விமானங்கள் வருகை தருவது வெறும் போக்குவரத்து சார்ந்த விஷயம் மட்டுமல்ல. அது அந்த விமான நிலையத்தின் மற்றும் வடமாகாணத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் மிக மிக முக்கியமான ஒரு திருப்புமுனையாகும். நேற்று வந்த செஸ்னா போன்ற விமானங்கள் மூலம் யாழ் விமான நிலையத்தின் தரைவழி செயல்பாட்டுக் குழுவினர் எந்தவொரு சர்வதேச தரம் வாய்ந்த தனியார் விமானத்தையும் கையாளத் தயாராக இருக்கிறார்கள் என்பது நிரூபிக்கப்படும். இதனால் ஹை வேல்யூ சுற்றுலா பயணிகள், உலகெங்கிலும் உள்ள தொழில் அதிபர்கள் மற்றும் சொகுசு சுற்றுலா பயணிகள் யாழ்ப்பாணத்திற்கு நேரடியாகவும் தங்களது சொந்த நேர அட்டவணைப்படியும் வருவதற்கு இது உதவும். இவ்வாறான வருகைகள் விமான நிலையத்தின் நிதி ஆதாரத்தை பெருக்கி சுயசார்புடன் இயங்கக்க பெரிதும் உதவும். அதோடு வடபகுதியில் உள்ள ஹோட்டல் துறை, போக்குவரத்து மற்றும் உள்ளூர் வணிகங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார உந்துதலை கொடுக்கும். யாழ் விமான நிலையத்திற்கு வரும் ஒவ்வொரு விமானமும் வடமாகாணத்தின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பது உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கியிருக்கும் என நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள். இதுபோல விமானம் சார்ந்த செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து எம்முடன் இணைந்திருங்கள்.